ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா சிஎஸ்ஆர் 2017லேருந்து 2023 வரைக்கும் பேப்பர் அனலைஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா சாப்டர் வைஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வெயிட்டேஜை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் 2017 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 2017 பேப்பரில் தான் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்னை வந்து பேட்டர்னை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ சிஎஸ்ஆர் ஜூன் 2017க்கு முன்னாடி 2016 ஆர் பிஃபோர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்ட் பியில் வந்து 40 கொஷின்ஸில் 35 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணுமா. பட் ஆனால் சிஎஸ்ஐஆர் 2016லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸில் 35 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. லைக்லி உங்களோட பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 60 கொஷின்ஸில் நம்ம 25 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டம் பண்ண போகிறது என்னமோ கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்தது. பட் ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, நம்ம அதை வந்து கவுண்டில் எடுத்தால் ப்ராப்பர் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து நிறைய கொஷின்ஸ் இருந்தது. இப்போ வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் 2017லேருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் இருக்க டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் சிஎஸ்ஆர் டிசம்பர் 2023 என்ன நடந்ததுன்னு மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யர் சிஎஸ்ஆர் ஜூன் 2024, ரைட்? ஸோ அப்போ லாஸ்ட் பேப்பரில் வந்து என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். இந்த 2024 வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓகே, இஃப் யூ சி உங்களோட லாஸ்ட் 2 கொஷின் பேப்பர்லையுமே வந்து உங்களோட குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 28லேருந்து 30 மார்க்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா உங்களோட ஜூன் 2024க்கு வந்து உங்கள் ஜூன் 2024 வந்து அகெயின் உங்களோட சிஎஸ்ஆர் வந்து 20 to 25 மார்க்ஸ்க்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஆர் என்ன லீஸ்ட் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் தான் வந்து லீஸ்ட். ஸோ என்ன பாசிபிலிட்டினா 20 to 25 மார்க் வந்து 16 to 20 மார்க்ஸ் கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 15 to 20 மார்க்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்ஆர் ஜூன் 2024 உங்கள் குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான். எய்தர் கொஷின்ஸ் வந்து 15 to 20 மார்க்ஸில் இருக்கணும், இல்லைனா 20 to 25 மார்க்ஸில் இருக்கணும். பட் ஆவரேஜாக இது வரைக்கும் வந்து 2017லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 22. ஓகே, ஸோ எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா லீஸ்ட் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ வி கேன் சே தட் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் சிஎஸ்ஆர் ஜூனில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 16 மார்க் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே வந்தால் தட்ஸ் கோயிங் டு பி யுவர் ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து குவாண்டம் 100% ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த 16 மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ 100% ப்ரிப்பரேஷன்னா என்ன, குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ், ஸ்டார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ஸ், சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், யுவர் ஹைட்ரஜன் ஆட்டம், ரிஜிட் ஆட்டம் மட்டும் கவர் பண்ணாமல் உங்களோட வேரியேஷனல் பிரின்சிபல் தியரம், பெர்டர்பேஷன் தியரம்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் யுவர் லேட்டஸ்ட் டிட்டர்மினன்ட் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்கணும். அண்ட் கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். ஓகே, எனக்கு வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து யாருக்குமே குவாண்டம் கெமிஸ்ட்ரி 100% தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. பட் ஆனால் ரிப்பீட்டட் கொஷின்ஸை வந்து மோஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே யூ கேன் ஆப்வியஸ்லி கெட் 16 மார்க்ஸ் ஃப்ரம் யுவர் குவாண்டம் கெமிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ளஸ் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 16 to 18 மார்க்ஸ்க்கு தான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு லாஸ்ட் 2 கொஷின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக். ஸோ இதனால் வந்து irrespective ஆஃப் வாட் உங்களோட கெமிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகெயின் நீங்கள் வந்து உங்கள் மினிமம் மார்க்ஸ் 6 ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் டு ஃபிக்ஸ் இட் 12 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12 to 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் தாராளமாகவே வந்து ஜூன் 2024 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் யுவர் நெக்ஸ்ட் தேர்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக் இஸ் யுவர் கைனெட்டிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நவடேஸ் வந்து கைனெட்டிக்ஸில் வந்து டைரக்ட் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ சிஎஸ்ஆர் 2023 லாஸ்ட் கொஷின் பேப்பரில் வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களோட கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் கைனெட்டிக்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கைனெட்டிக்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ கைனெட்டிக்ஸ் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ கைனெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 to 14 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து
15 மார்க்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணீங்கனாலே சாலிடாக உங்களுக்கு வந்து 35 to 50 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ வந்து ஜூன் 2024 எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, லைக் மார்ச் மந்த் ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹை வெயிட்டேஜ் டாபிக் மட்டும் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். தென் கம்ஸ் யுவர் அதர் டாபிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, சர்ஃபேஸ் பாலிமர், மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் வெரி ஈஸியஸ்ட் டாபிக்ஸ். ஓகே. உங்களுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சால்வ் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 10 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மார்க் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் 10 மார்க்ஸ் தான் வந்து லாஸ்ட் 2 கொஷின் பேப்பரோட ஆவரேஜாக வந்து இருக்குது. அண்ட் தென் யோர் குரூப் தியரி இஸ் அகெயின் அ வெரி சிம்பிள் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ குரூப் தியரி வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்து சால்வ் பண்ணாதீங்க. ஸோ குரூப் தியரி வந்து படிக்கணும்னா புக்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே நோட்ஸ் பாருங்கள் ஆர் வீடியோஸ் பாருங்கள். ஓகே. ஸோ இஃப் பாசிபிள் நானும் குரூப் தியரிக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஆர் உங்கள் காலேஜ் நோட்ஸ் கூட மோர் தேன் சஃபிஷியன்ட் குரூப் தியரிக்கு. ஸோ நோட்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணும். கம்ப்ளீட்டாக புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி டயரிங். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ஓவரால் வியூவே கரெக்டாக கிடைக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நம்மளுக்கு வேணும்னும் போது கம்ப்ளீட்டாக புக்கை படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ எக்ஸாமுக்கு வந்து நம்மளுக்கு 3 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ 3 மந்த்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, புக்கை எடுத்து லைன் பை லைன் படிக்கிற வேலையே வச்சுக்கக்கூடாது. உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்போவுமே அந்த ஒரு பழக்கமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து 1 இயர் இருக்குது எனக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னும் போது வேணால் புக் எடுத்து படிக்கலாம். பட் 3 மந்த்ஸ் இருக்குன்னும் போது என்ன பண்ணக்கூடாது, புக் எடுக்கக்கூடாது. ஓகே. தென் கம்ஸ் யர் சாலிட் ஸ்டேட் அண்ட் ஃபிசிக்கல் equilibrium. சாலிட் ஸ்டேட் அண்ட் ஃபிசிக்கல் equilibrium வந்து இப்போ லாஸ்ட் கொஷின் பேப்பரில் வந்து 2 மார்க்ஸ்க்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ ஜூன் பேப்பரில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஜூன் பேப்பரில் ஒரு 4 to 10 மார்க்ஸ் வரைக்குமே தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் பேப்பரில் வந்து ரொம்ப லீஸ்டாக கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால இந்த தடவை சாலிட் ஸ்டேட் அண்ட் ஃபிசிக்கல் equilibrium, ஃபேஸ் equilibriumல வந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 to 3 கொஷின்ஸ் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்னா உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நீங்கள் வந்து தெர்மோடைனமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், கைனட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் தென் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ். ஓகே. சிம்பிளி இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். குவாண்டமை தவிர்த்து மிச்சம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகே. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பட் இல்லை நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஈஸியஸ்ட் டாபிக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ என்ன, உங்களோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, சர்ஃபேஸ் அண்ட் பாலிமர். ஓகே. அண்ட் தென் நீங்கள் வந்து கைனட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். தெர்மோடைனமிக்ஸில் வந்து சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் இது பண்ணணும். ஓகே. இதில் தெர்மோடைனமிக்ஸ் குவாண்டம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவே கூடாது. லைக் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வீக்காக இருக்குன்னா கூட என்ன பண்ணக்கூடாது, உங்களோட ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணக்கூடாது. அதில் வெறும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருந்தால் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் குவாண்டம்னா இப்போ ரீசெண்டாக வந்து வேரியேஷனல் தியரம் அண்ட் பெர்டர்பேஷன் தியரம்லேருந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து கவர் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட், யுவர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வி நோ தட் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் ஆர்கானோமெட்டாலிக் அண்ட் கோஆர்டினேஷன் தான் எப்போவுமே ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்காக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 to 16 மார்க்ஸ்க்கு வந்து டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 2 டாபிக் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து 30 to 40 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்கள் ஆர்கானோமெட்டாலிக் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. தட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹை வெயிட்டேஜ் டாபிக் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக், ஆர்கானோமெட்டாலிக் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அண்ட் தென் உங்களோட கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங்கில் மோஸ்ட்டாக பிஎஸ்சிபிஆர் தியரி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் அகெயின் அ ஈஸியஸ்ட் டாபிக் அண்ட் தட் ஹேஸ் தி தேர்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் 11 மார்க்ஸ்க்கு இருக்குது. அண்ட் மெயின் குரூப் எலிமெண்ட். ஸோ இதில் வந்து மெயின் குரூப் ப்ளஸ் அனாலிட்டிக்கல் வந்து இன்க்ளூடடாக இருக்குது. ஓகே. மெயின் குரூப் அண்ட் அனாலிட்டிக்கல் வந்து சேர்த்து தான் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்னும் போது உங்களோட எஸ் பிளாக், பி பிளாக் அண்ட் தென் மெட்டல் ப்ரிப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், உங்களோட மெயின் குரூப் எலிமெண்ட்ஸில் கவர் ஆகும். ஸோ மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரியா? அண்ட் தென் ஈஸியஸ்ட் டாபிக் உங்கள்
எஃப் பிளாக் அண்ட் ஆசிட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் ஈஸியஸ்ட் டாபிக். ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 மார்க்ஸ்ன்றது வெரி சிம்பிள். நீங்கள் வந்து எஃப் பிளாக் மட்டும் வந்து கொஞ்சம் படித்து வச்சா போதும். ஆசிட் அண்ட் பேஸ் கெமிஸ்ட்ரி வந்து பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். யூ கேன் சிம்பிளி கெட் 10 மார்க்ஸ். ஓகே. அண்ட் பாருங்க லீஸ்ட் மார்க்கே வந்து 6 மார்க்ஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 6 மார்க்ன்றது வந்து லீஸ்ட் மார்க். ஸோ தாராளமாகவே வந்து ஒரு 6 to 10 மார்க் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உங்களோட எஃப் பிளாக் அண்ட் ஆசிட் பேஸ் கெமிஸ்ட்ரியில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. Next comes here bioinorganic chemistry. So bioinorganic chemistry last two question papersல 10 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணலாம், 10 மார்க்ஸ் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் நான் 10 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, உங்களோட லாஸ்ட் பேப்பர் டிசம்பர் 2023 பேப்பரில் வந்து பயோ இன்ஆர்கானிக்கில் நியூ ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போவுமே வந்து உங்களோட என்ன ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், என்னென்ன மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் அதோட ஃபர்தர் லைக் கரஸ்பாண்டிங் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் தான் எப்போவுமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இந்த தடவை சிஎஸ்ஆரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயோ இன்ஆர்கானிக்கில் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டெப்த்தானா உங்களோட அன்ஃபெமிலியர் டாபிக்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் நார்மலாக வந்து ஹீமோக்ளோபின் அண்ட் மயோக்ளோபின் அண்ட் கார்பாக்சிபெப்டிடேட்ஸ் அண்ட் தென் யுவர் ஹிமாத்ரின் ஹிமோசைனின் வரைக்கும் தான் வந்து எப்போவுமே மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதில் வந்து கேட்டலைஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும், நைட்ரேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். பட் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணதில்லை, ஹைலி ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது இதில் வரைக்கும் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டதில்லை. பட் லாஸ்ட் சிஎஸ்ஆர் டிசம்பர் 2023 அதுலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ நியூ டாபிக்ஸ் வந்து நியூ கொஷின்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போ சிஎஸ்ஆர் ஜூன் 2024 என்ன இருக்கும், ஆப்வியஸாக நியூ கொஷின் வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் 2-3 ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து லைக் ஃபார்முலாஸ் இல்லை ஈக்குவேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஈஸியாக 10 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இஃப் பாசிபிள் நான் வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கு வந்து வீடியோஸ் மேக் பண்ணிட்டேன். அப்டேட்டட் சிலபஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நியூ ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இஃப் பாசிபிள் ஐ மேக் ஒன் மோர் வீடியோ. ஓகே. இன்னொரு வீடியோவும் நான் இதுக்கு வந்து பயோ ஆர்கானிக்கு மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் இஸ் யுவர் இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் நியூக்ளியர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, சாரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்கள் இபிஆர் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இபிஆர்னும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி அகெயின் மிக்ஸ்ட் வித் யுவர் ஆர்கானோமெட்டாலிக்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி மிக்ஸ்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லைக் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. சரியா. ஸோ உங்களோட இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நீங்கள் கவர் பண்ணும்போது என்னாகும், உங்களோட ஆர்கானிக் அண்ட் ஆர்கானோமெட்டாலிக் அண்ட் கோஆர்டினேஷன் கவர் பண்ணிங்கன்னா இந்த 3 டாபிக்ஸுமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா எதர் நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி வீக்காக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும், உங்களோட ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி அண்ட் கோஆர்டினேஷன் வந்து மஸ்ட். ஸோ இந்த 2 டாப்பிக்கை யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் இஃப் யூ ஆர் வீக் நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் எஃப் பிளாக் வரைக்கும் கவர் பண்ணாலே போதும். கெமிக்கல் பாண்டிங், எஃப் பிளாக் அண்ட் இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிங்கனாலே திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இஃப் யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங், நீங்கள் வந்து இல்லை நான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் தெரியும், எனக்கு கெமிக்கல் பாண்டிங் தெரியும், எஃப் பிளாக் தெரியும், பயோ இன்ஆர்கானிக் தெரியும், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தெரியும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 3 months இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெயின் குரூப் எலிமெண்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்கள் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இன்னும் சூப்பராகவே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ எப்போவுமே வந்து மார்க் வெயிட்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம சிஎஸ்ஆர் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆல் டுகெதர் ஒரு 100 மார்க்ஸ், ஒரு 90 to 100 மார்க்ஸ் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. ஓகே. லைக்லி உங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து 90 to 100 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் வந்து 90 to 100 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்னால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சிஎஸ்சிஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாச்சும் 2 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணால் போதும்வாங்க. இதர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணால் போதும், இல்லைனா உங்களோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணால் போதும், இல்லைனா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணால் போதும், இல்லைனா லைக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் இன்ஆர்கானிக் ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக் ப்ளஸ் ஆர்கானிக் ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஆர் ஆர்கானிக் ப்ளஸ் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எப்போ ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே 100% தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் என்ன ஆகும், அப்ளிகபிள் ஆகும். அண்ட் நாட் டு ஃபர்கெட், இப்போ வந்து சிஎஸ்ஐஆர் வந்து என்ன பண்ணுறாங்க, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை எண்டில் இருக்குது. தட் மீன்ஸ் ரிசர்ச் பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய வந்து உங்கள் கொஷின் பேப்பரில் வந்து கேட்கறதுனால யூ கேன் நாட் ஃபாலோ த ஸ்ட்ரிக்.
ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது வேலைக்கே ஆகாது. ஓகே, இப்போ வந்து கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்குது. ஹை ப்ரிஃபரன்சஸில் போகிறதுனால நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மூணுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது மூணுத்துலேயுமே வந்து இப்போ நீங்கள் ரெண்டுத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா தேர்டில் வந்து என்ன பண்ணலாம், ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு சேவ் லாட் ஆஃப் டைம். உங்களோட டைமும் நிறைய சேவ் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அண்ட் சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டுமே போதும். அண்ட் இந்த தடவை கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் சிஎஸ்சிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% உங்களோட கட் ஆஃப் இருக்குது. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 120 மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓகே, ஸோ ஜூன் 2024 நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 130 to 150 மார்க்ஸில் இருந்தால் வந்து ஒரு சேஃப் சைடாக இருக்கும். ஏன் இந்த தடவை இதுவாக இருக்குன்னா, இப்போ வந்து சிஎஸ்சிஆர் வந்து ஃபண்டிங்கே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சாரி, ஃபண்டிங் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, உங்களோட ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஸ்டைஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த தடவை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, ஸோ 120 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னும் போது நம்ம வந்து கண்டிப்பாக 2 டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் தேர்ட் டாபிக் என்ன பண்ண முடியாது, நம்ம கம்ப்ளீட்டாக லீவ் பண்ணவே முடியாது. தேர்ட் டாப்பிக்லேயே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக தான் நம்ம இப்போ வந்து இந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன்ஸே வந்து பார்க்குறோம். சரியா, ஸோ இங்கே வந்து பாருங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எதுக்குன்னா உங்களோட ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஸோ அதுவும் லாஸ்ட் 2 கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ்க்கும் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஷின்ஸ் கிடையாது. கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் பேப்பரில் இருந்து வந்த கொஷின்ஸ் தான். பட் ஆனால் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ரியாக்ஷன் இன்டர்மீடியட் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸில் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். உங்களோட பேசிக் SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அண்ட் தென் இன்டர்மீடியட்ஸ் என்னென்ன, உங்களோட கார்பீன், நைட்ரீன், பென்சீன், ரேடிக்கல்ஸ் இதே தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் தட் கொடுத்துருக்க ரியாக்ஷன் காம்ப்ளெக்ஸ் மட்டும் என்னவா இருக்கும், காம்பவுண்ட் மட்டும் பிகர் இதுவாக இருக்கும். ஒரு ரிசர்ச் பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கிறதுனால உங்களோட ரியாக்ஷன் வந்து ஒரு பிகர் மாலிக்யூல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஒரு 20 மார்க் ப்ளஸ் வந்து 20+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மினிமமே வந்து 16 மார்க் வந்து இருக்குது. ஓகே, ஸோ தட் மீன் நீங்கள் தாராளமாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 15 to 20 மார்க் வந்து கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜூன் 2024. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக் வந்து பெரிசைக்ளிக் அண்ட் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. ஸோ பெரிசைக்ளிக் அண்ட் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக். உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வராது, எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நேம் ரியாக்ஷன்ஸ், எனக்கு ஒரு மெக்கானிசம் ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்கள் பெரிசைக்ளிக் கெமிஸ்ட்ரி, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஜிஓசி, ஸோ இந்த 3 டாபிக்ஸ் கவர் பண்ணாலே, அண்ட் தென் ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேவா, ஸோ இந்த 4 டாபிக்ஸ் கவர் பண்ணாலே என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குட் அமௌண்ட், ஒரு 30 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 30 to 40 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டீரியோ, ஓகே, யோர் ஸ்டீரியோ, ஜிஓசி அண்ட் அரோமேட்டிசிட்டி, and then your organic spectroscopy. So organic spectroscopy la enna mara IR based direct problems irukum. Okay, and then your pericyclic chemistry. ஸோ இது 4 டாபிக் கவர் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங், ஐயூபேக் நோமன் ஃபீச்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ரியாக்ஷனை வந்து டைரெக்டாக கொடுக்காம நேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. டெர்ஷியரி பியூட்டைல், மித்தைல் ஈத்தர் அந்த மாதிரி வேர்டிங்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வரைய தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 30 to 40 மார்க்ஸ்ன்றது வந்து ஈஸியஸ்ட். இப்போ உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சுத்தமாக தெரியலனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தாலே ஈஸியாக 30 to 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரியேஜென்ட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக ரியேஜென்ட்ஸ் வந்து அகெயின் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அகெயின் ரியாக்ஷன்ஸ் தான் அது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி easiest, like that's not easiest, but if you are someone very familiar with this one. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் reagents ப்ரிப்பேர் பண்ணணும்னா சிம்பிளி reagentsக்குலாம் ப்ரீவைக்யூஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்கள் சிலபஸ்லேயே சொல்லியிருப்பாங்க நேம் ரியாக்ஷன்ஸும் என்ன சொல்லியிருப்பாங்க, ரிப்பீட்டட் நேம் ரியாக்ஷன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணாலே யூ கேன் சாலிட்லி கெட் பாருங்கள்
ரெண்டுத்துலையுமே 10 மார்க்குன்னு வச்சா கூட யூ கேன் சாலிட்லி கெட் 20 மார்க்ஸ். ஓகே. அண்ட் தென் யுவர் ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, your stereochemistry, and then heterocyclic and biomolecules. ஸோ ஹெட்ரோசைக்ளிக் அண்ட் பயோமாலிகல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, ஐயோ நான் இன்னும் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணவே இல்லை, நான் ஹெட்ரோசைக்ளிக் கெமிஸ்ட்ரி படிக்கவே இல்லைன்னு யோசிப்பீங்க. பட் நீங்கள் வந்து வரி பண்ணிக்கவே வேணாம், ஏன்னா அது ரெண்டுமே என்னது வெரி வெரி லீஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஓகேவா. அண்ட் இஃப் யூஆர் சம்மன், நான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் படிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். ஏன்னா அதில் வந்து என்னது நிறைய டைம் கொஷின்ஸே இல்லை, நிறைய டைம் ஒரு லாஸ்ட் த்ரீ டைம்ஸ் வந்து கொஷின்ஸே வந்து கேட்காம கூட இருந்திருக்காங்க. ஸோ அண்ட் தென் உங்கள் ஹெட்ரோசைக்ளிக்ல இருந்து கொஷின்ஸ் இல்லாமலே கூட இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து லீஸ்ட் டாபிக். ஓகேவா. ஸோ அதனால ஹெட்ரோசைக்ளிக் அண்ட் பயோமாலிக்யூல்ஸ் வந்து லைக் இஃப் யூ நோ இட் வெரி வெல், நீங்கள் உங்கள் காலேஜ் டைம்ஸ்லேயே ரொம்ப நல்லா படிச்சிட்டிங்கன்னும் போது இட்ஸ் ஓகே, வெல் அண்ட் குட். இல்லை நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன்னும் போது 3 months தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஹெட்ரோசைக்ளிக் அண்ட் பயோமாலிக்யூல்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. சரியா. ஸோ லைக் ஈவன் இஃப் யூ ஆர் சம்வன் ஸ்ட்ராங், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் எதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களோட ரியேஜன்ஸ் அண்ட் நேம் ரியாக்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பூஸ்ட் யுவர் மார்க்ஸ். இஃப் யூ ஆர் சம்மன் வீக், நீங்கள் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ஜிஓசி, அரோமேட்டிசிட்டி, ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, பெரிசைக்கிள்ஸ் ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இப்போ வந்து சம்வன் ஸ்ட்ராங் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் ஆல்ரெடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ ரியேஜன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெருத்தஸ். கெருத்தஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் ஃபார் யுவர் ரியேஜன்ஸ். ஸோ ரியேஜன்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கெருத்தஸ் புக்லேருந்து படித்தா பெஸ்ட். நேம் ரியாக்ஷன்ஸ் வந்து ஜி ஜாக்லின்ற புக்கில் இருந்து படிச்சிங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி பெஸ்ட். ஓகே. ஸோ ஃபர்தராக உங்கள் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வைஃபல் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகே. ஸ்வைஃபல் வந்து ரெஃபர் பண்ணலாம் அண்ட் ஜானத்தன் கிளேடன் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து என்னாகும், ஆல்மோஸ்ட் உங்கள் கெருத்து, ஸ்வைஃபல் அண்ட் ஜானத்தன் கிளேடன் இந்த 3 புக்கில் இருந்து தான் டைரெக்டாகவே கொஷின்ஸ் வரும் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம். ஓகே. ரிசர்ச் பேப்பர்லேருந்து வர கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மார்க்ஸ் வரைக்கும் தான் வரும். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கானிக் கொஷின்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் கெருத்தஸ், ரைஃபல், ஜானத்தன் கிளேடன் புக்கில் இருந்து தான் வரும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த புக்கில் வந்து செலக்டிவ் டாபிக்ஸ் வரைக்கும் போயிட்டு, ஓகே நான் இப்போ வந்து கெருத்தஸில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸில் வந்து ரிப்பீட்டடாக என்னென்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் படிக்கணும். ஓகே. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணணும், ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து ட்ரா பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணக்கூடாது, லைன் பை லைன் படிக்கிறேன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ஸோ டு கன்க்ளூட் 3 டாபிக்ஸையும் வந்து இப்போ வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஸோ இப்போ இஃப் யூ ஆர் சம்மன், நான் இப்போ வந்து எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து February 23. ஓகே. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் February 23. ஓகேவா. ஸோ நான் இது வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுனால February 20th கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளி மார்ச் மந்த் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு வந்து 30 days வந்து தான் டைம் இருக்குது. ஸோ February கம்ப்ளீட்டாக லீவ் விட்டுடலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு 1 month தான் இருக்குது. ஸோ இந்த 1 monthல ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் பேசிக்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ அப்படின்னா இந்த மார்ச் மந்த்க்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புக் பக்கம் போகக்கூடாது. ஸோ இந்த மார்ச் மந்த்க்குள்ளேயே புக்கில் என்னென்ன பண்ணணுன்றதை படிக்கணுமோ ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த மந்த்லேயே முடிச்சிடணும். ஸோ என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் பெரிசைக்கிள் கெமிஸ்ட்ரி வந்து ஜானத்தன் கிளேடன் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவே ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ண வேணாம், லைன் பை லைன் படிக்கவே கூடாது. ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஒரு 3 to 4 சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் உங்கள் பெரிசைக்கிள் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 2 சாப்டர்ஸ் இருக்கும், பெரிசைக்கிள் அண்ட் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 சாப்டர்ஸ், லைக் 6 to 7 சாப்டர்ஸ் இருக்கும் இன்டு ஆல் டுகெதர். சரியா. 6 சாப்டர்ஸ் தான் நினைக்கிறேன், 4 சாப்டர்ஸ் ப்ளஸ் 2 சாப்டர்ஸ். ஸோ 6 சாப்டர்ஸ் தான் இருக்கும். உங்கள் ஜானத்தன் கிளேடனில் டோட்டலாக வந்து 6 சாப்டர்ஸ் இருக்கும். ஓகேவா. 6 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 6 சாப்டர்ஸை வந்து 1 or 2 வீக்ஸில் வந்து லைக் 1 வீக்கே மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ 1 வீக் மேலே என்ன பண்ணக்கூடாது, டைம் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா. ஒரு நாளைக்கு ஒரு 3 hours நீங்கள் உட்காந்திங்கன்னா கூட தாராளமாக இந்த 6 சாப்டரில் இருக்க ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சரியா. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில வந்து நீங்க வந்து ஆர்கானோமெட்டாலிக் அண்ட் கோஆர்டினேஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஆர்கானோமெட்டாலிக் அண்ட் கோஆர்டினேஷன் நான் இதுவரைக்கும் படிச்சதே இல்ல. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறேன் அப்படின்றீங்கன்னா, நீங்க வந்து அஜய் குமார் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அஜய் குமார் புக்கோட பிடிஎஃப் வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அப்லோட் பண்றேன். வேணும்னா நீங்க வந்து இது பண்ணலாம். லைக் உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு பர்சனலா கூட டெக்ஸ்ட் பண்ணலாம். ஐ வில் ஃபார்வர்ட் யுவர் பிடிஎஃப்ஸ். ஓகே. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கானோமெட்டாலிக் இல்ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நான் படிக்கிறேன். எனக்கு வந்து அதுல வந்து கான்செப்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லன்னு நினைச்சீங்கன்னா, அஜய்குமார் புக்ல இருந்து படிங்க. அஜய்குமார் புக்ல வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கும். நம்ம லைக் டெய்லி ஸ்பீக்கிங் லாங்குவேஜ்ல இருக்கும். ரொம்ப சிம்பிள் சிம்பிள் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிரும். கம்ப்ளீட்டா ஆர்கானோமெட்டாலிக் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் வந்து இன்ஆர்கானிக். ஸோ அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா 1 வீக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ புக் வந்து ஆல்மோஸ்ட் 300 பேஜஸ் இருக்கும். ஆர்கானோமெட்டாலிக் ஒரு 300 பேஜஸ், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 400 to 500 பேஜஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லுத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன லைக் உங்களோட ஆர்கல் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது படிக்கலாம். அண்ட் தென் உங்களோட தனபே சுகானோ டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வரைக்கும் நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிக்கலாம். ஓகேவா? ஆர்கானோமெட்டாலிக்ல வந்து ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்ன்றது மட்டும் நீங்க படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், புக்ல இருந்து படிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் புக்கை வந்து என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. ஸோ 1 வீக்ல வந்து நீங்க இந்த புக்ஸ் வந்து ஃபுல்லா இந்த புக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தென் யுவர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸை மட்டும்தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 2 வீக்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 வீக்ஸாவது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சால்வ் பண்ண தெரியலனா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் இருக்கணும். சரியா? ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 5 டாபிக்மே வந்து உங்கள் பூரி சர்மா பத்தானியா புக்ல இருந்து வெறும் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பத்தானியா. ஓகே. சால்வ் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே. அண்ட் இஃப் யூ ஆர் சம்மன் நீங்கள் வந்து இல்லை நான் குவாண்டம் கெமிஸ்ட்ரியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேஎல் கபூர் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக். ஸோ கேஎல் கபூரில் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேரியேஷனல் அண்ட் பெர்டர்பேஷனல் தியரமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லைக் உங்களோட சிம்பிள் ஆப்ரேட்டர் பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கேஎல் கபூர் புக் எடுத்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன்னும் போது என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து சிம்பிள் சிம்பிள் திங்ஸில் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் தான். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு 3 months தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா என்ன பண்ணக்கூடாது, எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணக்கூடாது. வெறும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணாலே போதும். ஓகே. எந்த புக்கில் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ணணுன்றது வந்து இதுவாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். இல்லை நான் வந்து இப்போ வந்து டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஜூன் 2024 எக்ஸாமே எழுத போகிறதில்ல, வெறும் ஸ்ட்ரெயிட்டாக டிசம்பர் 2024 எக்ஸாம் மட்டும் தான் எழுத போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்கள் கேர் கபூர் புக்கில் இருந்து நீங்கள் குவாண்டம் கெமிஸ்ட்ரி, உங்களோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் தென் தெர்மோடைனமிக்ஸ் இது மூணுமே வந்து நீங்கள் கேஎல் கபூர் புக்கில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தா. ஓகே. ஸோ இது மொத்தமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 monthல கவர் பண்ணுற மாதிரி பாருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் எதெல்லாம் ஈஸியஸ்ட் ப்ராப்ளமோ அதெல்லாம் வந்து அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸில் எதெல்லாம் வந்து கஷ்டமான டாபிக்ஸோ ஸோ அதை மட்டும் என்ன பண்ணணும், அந்த பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், புக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நான் செப்பரேட்டாக வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன். லைக் கொஷின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா. சரியா? ஸோ லைக் இது வந்து நீங்கள் ஒரு 1 month மார்ச் மந்த் ஃபுல்லாக இது ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது ஏப்ரல் அண்ட் மே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ உங்கள் ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் ரியேஜன்ஸ், நேம் ரியாக்ஷன் அண்ட் ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணாலே என்ன ஆகும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் தான் வரும். ஸோ அதனால திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே. அண்ட் தென் கம்ஸ் யுவர் பயோ இன்ஆர்கானிக், சாரி இன்ஆர்கானிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயோ இன்ஆர்கானிக், எஃப்ளாக், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆசிட் பேஸ் இதுவும் என்ன பண்ணலாம், வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகே. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் ஆகிடும். பயோ இன்ஆர்கானிக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் ஆட் ஆகும். ஓகே. அண்ட் மெயின் குரூப்பில் வந்து மெட்டல் பியூரிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்.
மிச்சப்படி உங்க ஆசிட் பேஸ்ல வந்து ஆசிட் பேஸ் அண்ட் எஃப் பிளாக்லாம் வந்து சேம் கான்செப்ட்ஸ் தான் வந்திருக்கும். என்ன எஃப் பிளாக்ல வந்து என்ன ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, உங்களோட கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வந்து லைக் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்க தனபே சுகுண டயக்ராம் ஃபார் யுவர் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட எஃப் பிளாக் பேஸ்ட் கொஸ்டின்ஸையும் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ எதெல்லாம் வந்து காம்பினேஷன்ஸா இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து கைனடிக்ஸ் வந்து கோஆர்டினேஷன் கூட வந்து ஒரு காம்பினேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது. டிபிக்கல் காம்பினேஷன் என்னது, உங்க கோஆர்டினேஷனை வந்து பிளஸ் எஃப் பிளாக் கூட வந்து டிபிக்கல் கோஆர்டினேஷன் வந்து லைக் லைக் காம்பினேஷனா வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அப்படின்னும் போது அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து என்னது, ஒரு பஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ், ஒரு கிளஸ்டர் ஆஃப் டாபிக்ஸா வந்து படிக்கணும். ஸோ கோஆர்டினேஷன் நீங்க படிக்கிறீங்கனாலே நீங்க என்ன பண்ணணும், ஃபார் ஷூர் எஃப் பிளாக் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா இதுல இருந்து வர கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், காம்பினேஷன் கொஸ்டினை நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் ஆன டாபிக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தா பெஸ்ட். ஓகே. அண்ட் லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அகைன் உங்கள் குரூப் தியரி, குவாண்டம், சாலிட் ஸ்டேட் அண்ட் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே. ஸோ அண்ட் தென் வந்து ஃபர்தராக வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குமே தவிர்த்து கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுலேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் கான்செப்ட்ஸ் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்காது, 2024 எக்ஸாமில் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 60 டேஸ்க்குள்ளே வந்து இது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணிங்கனாலே மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 டாபிக்ஸ் இருக்கா, அண்ட் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 டாபிக்ஸ் தான் நான் வந்து கவுண்ட் பண்ணியிருந்தேன். குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ 30 மந்த்ஸில் 90 டேஸில் வந்து நீங்கள் வந்து 30 டாபிக்ஸ் கவர் பண்ணிங்கனாலே 20 டாபிக்ஸ் கவர் பண்ணிங்கனாலே மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ டோட்டல் வந்து 36 டாபிக்ஸ் இருக்குது. 36ல வந்து 20 டாபிக்ஸ் கவர் பண்ணாலே ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எஸ், வித் லைக் இது வரைக்கும் கவர் பண்ணிங்கனாலே இந்த ஸ்கீம் நான் இப்போ சொன்ன மாதிரி எந்த டாப்பிக்கில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, புக்ஸ் படிக்கணும்னா புக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்க போகிறேன்னு பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு புக்கில் வந்து என்ன தெரியல அண்ட் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் வந்து புக்கில் படிக்கணும் அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற உங்களுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட், என்னால் முடிஞ்சால் நான் ஒரு நெக்ஸ்ட் வீக் ஆர் அப்கமிங் வீக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து தனி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். Okay. So if you have any other doubts, you can reach me out in WhatsApp or Telegram. Thank you.